குட் மார்னிங் ஆல். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்க வீட்டு பழக்கப்படி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல விஷுக்கனி சூப்பரா பார்த்தாச்சு. இந்த வருஷம் சூப்பரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. இது கூடவே நான் இன்னையில இருந்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. நான் எப்பவுமே பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பஞ்சகவ்ய விளக்குல பசு நெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு 48 நாள் பூஜை பண்ணுவேன். பாருங்க எங்க வீடு வந்து ரொம்ப சிம்பிளா தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஸ்பெஷல் உருளி. சாமியெல்லாம் கும்பிட்டு சூப்பரா இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு. என்னோட பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க மறக்காம. உங்களோட லைக்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரிங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணுன்ற ஆசை எனக்கும் வருது. இந்த 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் உங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பா வந்து டெய்லி என்னோட வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன், மறக்காம பாருங்க. இன்னைக்கு என்ன மெனு அப்படின்னு பாத்துடலாங்களா? ஒயிட் ரைஸ், வடிச்ச சாதம். ரொம்ப சிம்பிளா தான் பண்ணியிருக்கேன். பூசணிக்கீத்து சாம்பார், கல்யாண பூசணின்னு சொல்லுவோம் இல்லையா, வெண் பூசணிக்காயில வந்து சாம்பார் வச்சிருக்கேன். இது வந்து என் பையனோட ஃபேவரட். வேப்பம்பூ ரசம். எங்க அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே தமிழ் வருஷ பிறப்புக்கு வேப்பம்பூ கட்டாயம் சேர்க்கணும்னு, அதனால அது. கூடவே எனக்கு பிடிச்ச மாங்காய் பச்சடி. இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஏன்னே தெரியாது சின்ன பிள்ளையில இருந்து. அப்புறம் வாழைக்காய் ஃப்ரை. அதுக்கப்புறம் கேரட் பொரியல், பால் பாயாசம், வடை, அப்பளம். அவ்வளவுதாங்க எங்க வீட்டோட லஞ்ச் மெனு. சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்களோட ஆதரவு கண்டிப்பா எனக்கும் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க. கண்டிப்பா உங்க ஆதரவு எனக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய்.